பிஎஸ்ஐ கிரியேஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்கே பாருங்கள், சோனி அசெம்பிள் டிவி, அதாவது ஒரிஜினல் கிடையாது, அசெம்பிள் பண்ணுற டிவி. சோனி பிராவியா அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் சோனி பிராவியா கிடையாது. இதில் என்னென்னா பேக் லைட் கம்ப்ளைண்ட்டு. பேக் லைட்டாக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேக் லைட்டோடைய ஒயர் இருந்தால் பாருங்கள், ரெட்டு அண்ட் பிளாக் போகுது பார்த்தீங்களா, அதுதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவு. அதை எடுத்து விட்டுட்டு பார்த்தோன்னா அங்கே பாருங்கள், கெப்பாசிட்ரு 2 கெப்பாசிட்ரு பொங்கி போயிருக்கு. இதனால் கூட பேக் லைட்ஸ் எரியாமல் இருக்கலாம். முதல்ல பேக் லைட்டை மாற்றிடக்கூடாது. இதெல்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பேக் லைட்ஸை மாற்றணும். ஏன்னா பேக் லைட்ஸும் போய் கெப்பாசிட்டரும் பொங்கி இருக்கும். அந்த மாதிரி டிவிக்களும் இருக்குது. கெப்பாசிட்டர் மட்டும் பொங்கி பேக் லைட்ஸ் எரியாமவும் டிவி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, இந்த போர்டை கழட்டிட்டு அந்த 2 பொங்கி போன கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது 2ஐயும் மாற்றணும். மாற்றி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பேக் லைட்ஸ் எரியலைன்னா பேக் லைட்ஸை மாற்றணும். இங்கே பாருங்கள், 35 வோல்ட்டு 470 யூஎஃப்பில் 2 கெப்பாசிட்டர் எடுத்திருக்கேன். இப்போ கெப்பாசிட்டர் 2ஐயும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ போர்டை திருப்பி போர்டில் ஏதாவது அழுக்கு மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, அங்கே பாருங்கள், இந்த போர்டில் அழுக்காக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாட்டணும். இப்போ மாட்டிட்டு கெப்பாசிட்டர் மாட்டிட்டு அதுக்கப்புறம் வோல்ட்டு வருதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் லைட்ஸில் மாட்டினா, பேக் லைட்ஸ் ஆன் ஆகலை அப்படின்னா பேக் லைட்ஸை செக் பண்ணி பேக் லைட்ஸை மாற்றணும். இது தாங்க தின்னரு, என்சி தின்னர்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நான் போர்டெலாம் க்ளீன் பண்ணுவேன். இது நல்லாயிருக்கும் போர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு. அதாவது பல் விளக்குற ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணணும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.